மாணவர் நலத்தை, குழந்தைகள் நலத்தை அண்மையிலே சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலே 56 கோடி ரூபாய் செலவிலே மிக சிறந்த ஒரு துவக்கத்தை செய்து வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு ரோல் மாடல். அதுதான் எங்கள் திராவிட மாடல். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒரு அரங்கம் இந்த கைத்தட்டலோடு தொடர் வெற்றியின் நாயகர் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எழுச்சி உரையை வழங்கிட பணிபண்புடன் அழைக்கின்றோம். எல்லா சாலைகளும் திருச்சியை நோக்கி, எல்லா திசைகளும் திருச்சியை நோக்கி, எல்லா மக்களும் திருச்சியை நோக்கி. இங்க பாருங்க, திரும்புற திசையெல்லாம் கருப்பு சிவப்பு. திரும்பும் திசையெல்லாம் அண்ணாவின் தம்பிகள். திரும்பும் திசையெல்லாம் கலைஞரின் உடன்பிறப்புகள். தெற்கே குமரியிலிருந்து வடக்கே கும்மிடிப்பூண்டி வரை தமிழ்நாடே இந்த சிறகனூர்ல திரண்டு சிறகனூர் பெருகனூராக ஆகியிருக்கு. எதிரிகளால வீழ்த்த முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் சேனை இங்கே திரண்டிருக்கு. இந்த சேனையினுடைய தலைமை தொண்டனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கே.ஏ. நேரு அவர்களே, உடல்நிலை காரணமாக இங்கு வர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஆனால் அதே நேரத்தில் தொலைக்காட்சியில இந்த மாநாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஐ. பெரியசாமி அவர்களே, முனைவர் பொன்முடி அவர்களே, என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, திருச்சி சிவா அவர்களே, ஆ. ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, அன்பு சகோதரர் முன்னாள் முதல்வர் OPS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, இந்த மாநாட்டிற்காக இரவு பகலாக உழைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
கடந்த 3 மாசமா நாம் நடத்துவது மாநாடுகள் தான். தம்பி உதயநிதி அவர்கள் மண்டல வாரியாக நடத்தின இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடுகள், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் நடத்தின மகளிர் அணியின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுகள், சென்னை, மதுரை, கோவை, திருப்பத்தூர் என மண்டல அளவிலே நடத்தப்பட்ட பூத் நிர்வாகிகளுடைய பயிற்சி மாநாடுகள்னு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அழைத்து மாநாடுகள் நடத்தி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கினோம். அதற்கெல்லாம் உச்சமாக இன்று 10 லட்சம் பேர் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரிதினும் பெரிய மாநாடா திருச்சியில இந்த மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நான் வந்தப்போ மாநாட்டு என்ட்ரியில இருந்து மேடை வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு, அடாடாடாடாடா, அதே போல உங்க முகத்துல பார்த்த மகிழ்ச்சி இருக்க, என்னுடைய வயசை குறைச்சிருக்கு. ஆக அந்த தெம்போடு நின்று கொண்டிருக்கிறேன். போன வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு போன்ல எனக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னப்போ என்னுடைய வயசை நம்ப முடியலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னை இளமையா வச்சிருக்க காரணமே நீங்க தான், உங்க அன்பு தான். ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க, என்ன தவம் செய்தனை, அதுபோல உங்களை எல்லாம் உடன்பிறப்புகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ, கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட தலைமை தொண்டனா என்னை தேர்ந்தெடுத்தது நீங்க தான். இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நான் பொறுப்பேற்க காரணமும் நீங்க தான். உங்களால் தான் நான் வளர்ந்தேன், உங்களால் தான் நான் உயர்ந்தேன், உங்களுக்காகத்தான் நான் வாழுகிறேன். இந்த பாச பிணைப்பு, உடன்பிறப்புகள் என்ற இந்த உயிர் துடிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட பந்தமா? திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான காலம் தொட்டு 75 ஆண்டுகளாக தொடர்கிற அன்பு இது. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர் வழிவந்திருக்கக்கூடிய நானும் இந்த பாச உணவைத்தான் உங்களிடத்தில் நான் பார்க்கிறேன். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் மாநில மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆர்வி சகோதரர் திருச்சியின் தீரர் KN நேரு அவர்கள். முதல்ல அவருக்கு தலைவராக என்னுடைய சார்பிலும்
மேடையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பிலும் என் எதிரில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு.